வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவலை வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 முறை கழுவி இப்படி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவலை நல்லா பிழிஞ்சு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை அவல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சாலும் நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, காய் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பீன்ஸு, குடமிளகா கூட பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் திருக்கி போட்டிருக்கேன். நீங்கள் பல்லாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற அவல் மாவோட இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நீங்கள் இதை அடை மாதிரி கூட தட்டி சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் பிடிக்கொழுக்கிட்ட ஷேப்பில் செஞ்சு ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த ஷேப்பில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உருண்டை பிடிச்சி கூட வச்சுக்கலாம். இப்போது இது 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக சாஃப்டான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இதை நான் கார சட்னியோடு சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.